நேம் ஹரிகிருஷ்ணன். பேரு நல்லதா இருக்கு. வயசு 30க்கு மேல். இவ என்ன பொண்ண வயசு மறைக்கிறதுக்கு? ஒருவேளை 2வது கல்யாணமா இருக்குமோ? இல்லடி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட். நீ கீழே பார்த்து படி. A smart and good looking guy. அந்த ஆள் சொன்னா போதுமா ஸ்மார்ட்டா அழகா இருக்கான்னு? அவனுக்கு ஒரு அழகிய தமிழ் மகன் நினைப்பு. அது விஜய் தானே? நான் அவரோட பெரிய ஃபேன். என் ஃபேவரட் ஆக்டர். அவரை பத்தி தப்பா பேசாத. 30 வயசு தாண்டின ஆண்களே உனக்கு பிடிக்காது, ஆனா விஜய் உன்னோட ஃபேவரட். ஹேய், அவரோட மசில்ஸ் பார்த்திருக்கியா? அவர் எப்பவுமே யூத் தான். இன்னைக்கு நான் அவரை பார்ப்பேன், சில விஷயங்களை பேசுவேன். ஆமா, அது எங்க வச்ச? 7:30க்கு ஒரு நடிகனின் நேரம் டிவியில. என்னங்கடி அரட்டை அடிக்கிறீங்க? கல்யாண மாப்பிள்ள தேடிட்டு இருக்காமா? யாருக்கு? மீராக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ரெஸ்யூம் இன்னைக்கு தான் பாக்குறா. அதுக்குள்ள அவ வேற எவளையாவது கல்யாணம் பண்ணிருப்பான். நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா? அது எப்படி? பாரிஸ்ல தான் எனக்காக டாடி ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காருல்ல, ஏ பிரின்ஸ் ஆஃப் பாரிஸ். அப்பா எழுதின கடைசி லெட்டர்ல அப்படிதான் எழுதியிருந்தாரு. நம்மளை அழைச்சிட்டு போக அப்பா வருவாரு, வராம இருக்க மாட்டாரு. ஏன்னா என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உன்னோட டாடியா? ஏ ட்ரீம். ராத்திரியில ஒன் ஷாப்ல வேலை பார்த்து கடற்கரை ஓரங்கள்ல பாசிமணி வித்துட்டு இருந்த ஒரு ஃபாரின்காரன் எங்க அம்மாவை ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் எங்க அம்மாவை இந்தியாவுக்கு அனுப்பிட்டான். மாமா இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். ஒரு குழந்தைய பெத்தாங்க. குழந்தைக்கு ஷீனா மொரிசன்னு பேர் வச்சாங்க. இப்போ எந்த முகவரியுமே இல்லாத அந்த வெள்ளைக்காரன் இப்போ ஏதாவது ஒரு கடற்கரையோர இருந்துட்டு இருப்பான். எஜுகேஷன் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். லாங்குவேஜஸ் நோன் இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, தமிழ். அவன் ஒரு ஃப்ராடுன்னு நினைக்கிறேன். என்ன இத்தனை மொழி ஏன் கத்துக்கணும்? ஃபினான்ஷியல் பொசிஷன் அது தேவைக்கு அதிகமாவே இருக்கு. அதை விடுறி, அது வெறும் தற்பெருமை. அடுத்தது நான் சொல்றேன் பாரு. அழகா நல்ல பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், நாயக்க குடும்பத்தை சேர்ந்திருக்கணும், வரதட்சணை எதிர்பார்க்கல. கடைசியில சொன்னது சரிதான். அவனுக்கு டௌரியே வேண்டாம். அவனுக்கு தேவையான வரதட்சணை தான் குடும்பத்தோட பேக்ரவுண்ட்லயே ஒளிஞ்சிருக்கே. நீ தப்பா நினைச்சிருக்க. ஜாதி எதுவா வேணாலும் இருக்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும். அது உனக்கு இருக்கு, ஓகே. எந்த குறையுமே இருக்கக்கூடாது, ஓகே. கலையும் சம்பிரதாயமும் பத்தி நிறைய ஞானம் இருக்கணும், அது உனக்கு நிறையவே இருக்கே, அப்ப அதுவும் ஓகே. இன்டெலிஜென்ட்னு கேட்டு அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கான். பொண்ணோ இல்ல கார்டியனோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். எஸ், மொத்தத்துல பொண்ணு அவளை பத்தி நேரடியா ரெஸ்யூம் எழுதுறது நல்லது. டு நோ ஈச் அதர். புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண நல்லது. இட்ஸ் a fantastic ஐடியா. குட் ப்ரப்போசல். என்னடி இந்த நேரத்துல? தூங்கிட்டியா? இப்பதான் படுத்தேன். சொல்லு. இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அந்த harikrishnan.comக்கு ஒரு மெயில் அனுப்பணும். அந்த ஆளோட தற்பெருமைக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். என்னால தூங்க முடியலடி. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அகம்பாவம் இருக்கக்கூடாது. நீயும் கொஞ்ச நேரம் தூங்காம இரு. நான் ஒண்ணா சொல்றேன். நீ அதை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு இமெயில் அனுப்பிடு. நீ இதை நாளைக்கு பண்ண அது ஆறி போன மேட்டர் ஆயிடும். அப்படி நடக்கக்கூடாது ப்ளீஸ். 30 வயசான அழகன்னு தானே அவன் சொன்னான். அழகுங்கிறது ஒருத்தங்க பார்வையை பொறுத்து இருக்கு. அதை எழுதிக்கோ. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்து தலையில மூளை இல்லைன்னா என்ன பண்றது? இப்ப என்ன பத்தி எழுது. பேரை எழுதிடு. மாநிறம் 23 வயசு, தை மாசம் 17ஆம் தேதி வந்தா, பரணி நட்சத்திரம், ஹைட் 5 அடி 3 அங்குலம், வெயிட்டு 58 kgs. அதெல்லாம் தேவையாடி? வேணாம். அந்த ஆள் மாதிரி சம்மந்தம் இல்லாம சொல்லக்கூடாது. சொல்ற விஷயங்களை கரெக்டா சொல்லணும். நம்பர் 1 குவாலிஃபிகேஷன் MA தமிழ். கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இங்கிலீஷ் நாலேஜ் கம்மி தான். அந்த காம்ப்ளெக்ஸ் எனக்கு உண்டு. நம்பர் 2 கேஸ்ட். ஸ்கூல் ரெக்கார்டில் அப்பா அந்த காலமை ஃபில் பண்ணல. நம்பர் 3 ஃபேமிலி ஸ்டேட்டஸ். ரம்யமான பச்சை பசேல்னு குயில்கள் பாடும் ஒரு அழகான மலையோர கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் நான், எங்கள் அப்பா சேது மாதவன் ஒரு விவசாயி, அதுக்கப்புறம்
+1 படிக்கிற என் தம்பி குமார் அம்மா நாங்க பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க. அப்பா நினைச்சிருந்தா 2வது கல்யாணம் பண்ணிருக்கலாம். நாங்க எவ்வளவோ சொல்லியும் எங்களுக்காக அவரை 2வது கல்யாணம் பண்ண மறுத்துட்டாரு. என்னோட வேலை ஹலோ சார், நான் எபிசோட ரெப்ரசன்டேட்டிவ் மீரா பேசுகிறேன். சார், உங்களை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தேவை. நான் நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கும். சார், இப்போ எங்கே இருக்கீங்க? நானும் பக்கத்தில் தான் சார் இருக்கேன். இப்போ வந்துடுறேன். தேங்க்யூ சார். ஏய் இங்க வாடி. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் ஹி இஸ் வெரி ப்ராம்ப்ட். உடனுக்குடனே உனக்கு ரிப்ளை அனுப்பியிருக்காரு. ஏங்க? ஃபேண்டாஸ்டிக் ரிப்ளை. டியர் மீரா, I am very very thankful to you for replying to my matrimonial ad. But what I said is absolutely true. தமிழ்ல சொன்னாலும் எங்களுக்கு புரியும். எனக்கு அப்படி ஒரு அகபாவம் வரதுக்கு காரணம் நான் வளர்ந்த சூழ்நிலை தான். பட் இஃப் வாட் யூ டோல்ட் அபவுட் யுவர் செல்ஃப் இஸ் ட்ரூ, உன்னை பத்தி நீ சொன்னது உண்மையா இருந்ததுன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சில பேருக்கு இருக்கிறது தான். ஸ்கூல் ரெக்கார்ட்ல ஜாதியோட காலம் ஃபில் பண்ணலன்னா அதோட அர்த்தம் நீ டிகேயா இருக்கணும். அப்படியாடி? அழகுன்னா பார்க்கறவன் கண்ணை பொறுத்து தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தா புத்தி இருக்கிறவனுக்கு புரியும் உன்னை பார்த்தா அழகே இல்லைன்னு. நம்ம மீராவை பத்தி அவன் அப்படி தப்பா சொல்றான். அவனை பார்த்த நான் கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். இந்த அழகான பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், சத்தம் போடாதீங்கடி. ஆமா ஆமா, ஜானி எப்படி இருக்கா? சரி, நாளைக்கு நீ காலேஜ் வரவே வரமாட்டியா? நல்லா இருக்கேன்டி. அப்புறம் இப்போ அவளை கண்ணில் காட்ட போற? தூக்கம் சரியா வரலையாடி? டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் வேலையை பாரு. ஹாய் மீரா. பொண்ணுக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது. ஓ, உன் ஊரை பற்றியும் உன் அப்பாவை பற்றி நீ வர்ணிச்சதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு அழகான தமிழ் பொண்ணு தான். அப்புறம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். என் ஊரை எல்லாருக்கும் பிடிக்கும். யாரா இருந்தாலும் பிடிக்கும். குளிச்சுட்டு இரு தலையோட நடக்கிறது எனக்கு பிடிக்கும். மீரா, ஆனா அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. போதும்பா. இது போல ஒரு கிராமம் என் ஞாபகத்தில் இருக்கு. ஆனா எனக்கு அது நரகமா இருந்தது. அப்பா அம்மா நினைச்ச மாதிரி நான் இல்லாததால அவங்க எல்லா விஷயங்களிலையும் என்னை தள்ளியே வச்சாங்க. எங்களுக்குள்ள வெறுப்பு மட்டும்தான். அப்பா செத்தும் நான் போய் பார்க்கல. நான் விருப்பப்படலைன்னு சொன்னா வேண்டாம், இதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டியதில்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. என்னடி மீரா, ரொம்ப நேரமா சேட் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியா? ஏன் இல்லாம. இதோட நிறுத்திக்க போறேன். இதுக்கு மேல தாண்டினா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுது. மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். உங்களை எங்க பாக்குறது? வெயிட், ஜஸ்ட் எ மூமெண்ட்.
நல்ல ஸ்மார்ட்டா இருக்காண்டி. நான் இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். ம். ஏய் இதோ இங்க பாரு. என்னமோ சினிமாவுக்கு சான்ஸ் தேடுற மாதிரி போட்டோஸ் இருக்கு. உனக்கு வேணும்னு சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். ம். ம் என்ன பிடிச்சிருக்கா? ஹாபீஸ். சின்ன வயசில் கலரி கற்றுக்கிட்டேன். பெண்களை கவர்றதற்கு நல்ல ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதால கற்றுக்கிட்டேன். கற்றுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சீரியஸ் ஆகிட்டேன். பெண்களை மறந்துட்டேன். இதுதான் என்னோட குணமும் கூட. எல்லாம் தமாசா தொடங்குவேன், அப்புறம் சீரியஸ் ஆகிடுவேன். கலரி என்னோட உயிரும் விதியும் ஆயிடுச்சு. புக்ஸ் பத்தி எது உங்களுக்கு பிடிக்கும்? கிடைக்கிறத எல்லாம் வாங்கி படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. பொயட்ரிஸ், ரொமான்டிக் பொயட்ரிஸ். இப்போ சுத்தமாக படிக்கிற பழக்கமே இல்லை. புக்ஸ் தான் என்னோட உயிர். அதுக்கப்புறம் பாட்டு கேட்கறத பிடிக்கும். பாட்டு என்னோட கூட்டாளி மாதிரி. தனிமையில் இருக்கிறப்ப என்னோட நெருங்கிய நண்பன். பாடுவீங்களா? இஷ்டமான ஆள் பக்கத்தில் இருக்கும்போது நிசப்தமும் ஒரு சங்கீதம் தான். நீ அதை கேட்டதில்ல? ஐயோ ஓகே ஓகே, ஓகே. ஐ எம் ஃபைன். இனி இந்த பூமியில, கடல்ல, நட்சத்திரத்துல, ஆகாயத்துல, கனவுலையும் நீ மட்டும்தான். இப்பவும் எனக்கு உன்னை பத்தின ஞாபகங்களை தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லை. அங்க கனவு குதிரைகள் ரதியோட அருவியில பாயும் போது அதுக்குள்ள பாதி மறைஞ்ச முகத்தோட நீ எதுக்கோ பயப்படுற. ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு காதல் கீதங்கள் பாடுறவனே, உன்னோட பேச்சுல காமந்தான் இருக்கு. பிச்சை கேட்கறவனுக்கு கொடுக்காம வார்த்தைகளை ஏதோ மண் குடத்துல ஒளிச்சவளே, பனித்துளி புல் தரையில் விழும்போது வந்து விழும் உன் ஆத்மாவிலும் கவிதைகள். இது கனவும் இல்லை, நான் புலம்புற பைத்தியமும் இல்லை. காதல் மரமே, நீ என் பேரை சொல்லி பூ பூக்கும்போது இந்த பூமி உன்னோட பேரை சொல்லி குதூகலிக்கும். நட்சத்திரங்களோ காதலர்களை கண்டு வீணை மீட்டும். நாம் ஒரே ஸ்ருதி, நாம் ஒரே வரிகள், நம் காதல் என்றைக்கும் நிலைத்திருக்கும். உலகத்தை மறந்த இந்த உன் நடையில உன்னோட இப்ப நானும் இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். ஏய் போதுகனே, அகக்கண்ணில் எல்லாம் தெரிஞ்சவனே, எனக்கு இந்த மாதிரி நடக்கிறது பிடிக்குது. நீ இப்ப எங்க இருக்க? இமெயில்ல தகவல் அனுப்புறவன் இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம். ஏன் இப்போ உன் பின்னாடியே கூட இருக்கலாம். ஸ்டாப் மியூசிக். உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல இவ்வளவு வளைஞ்சு ஆட வேண்டான்னு. கெட் அப். ஹோல்ட் திஸ். சிட் அப் ரைட். ஹோல்ட் யுவர் பேக் ஸ்ட்ரைட். இப்படி. அண்டர்ஸ்டாண்ட்? மியூசிக். பாலு, செய்யற தொழில கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன வேணும்னு சொல்லு. ஐ அம் அட் யுவர் சர்வீஸ். Start with number 7. Okay. Lights. வெயிட். Put One on the minute. bloody lights. அம்மாவோட லைட். லைட்ஸும் மியூசிக்கும் வெளியில வர்ற ஸ்பீடு நான் மட்டும் நினைச்சா போதாது. பில்கேட்ஸ் அமெரிக்காக்காரன், அவனும் நினைக்கணும். நீ ஏண்டி டென்ஷன் ஆகி உன்னோட பிபியை கூட்டிக்கிற? 1 minute எனக்கு தா. கிளிக் பண்றா சோம்பேறி. என்ன இங்க இழிச்சிட்டு நிக்கிற? Get ready.
இந்த சீடியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் காமிக்கிற? நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு தெரிஞ்சுக்கவா? எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கதான். உன்னோட மோகினி டீச்சர் உன்னை நீவா பொண்ணு பேசுறது சரியில்லை. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அவங்க அப்படிதான். ஸ்டேஜில் அவங்க ஒரு டெரர். அவங்க புருஷன் பாலு கூட விரைச்சிருவாரு. அந்த ஆள் ஒரு கோழை. ஸ்டேஜுக்கு வெளியே எப்பவுமே அம்மாவை போல தான் நடந்துக்குவாங்க. ஓ, அதுக்குண்டான வயசு அவங்க கிட்ட இல்லை. அவங்க என்ன அப்படி சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பொண்ணு எப்படி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தாளே? என் மேல ரொம்ப இஷ்டம். என் கூட சேர்ந்து நாட்டி ஆடுறப்ப அவளையே மறந்துடுவா. இதுக்காக அந்த அம்மா கிட்ட இருந்து திட்டு நிறைய வாங்கியிருப்பா. இத்தனை சுகம் இருந்தும் சார் ஏன் அந்த இடத்த விட்டு வந்தீங்க? விதி. தெய்வம் சபிச்சுதான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சு. என்கிட்ட நெருங்கி பழகிறவங்களோட அன்பை தெய்வம் தட்டி பறிச்சிரும். முதல்ல என்னோட அம்மா, அப்புறம் மோகினி டீச்சர், பிரீதா சேஷாத்ரி, மீரா. எனக்கு பயமா இருக்கு. உன்னோட சிநேகமும் இதுக்கு தான் எனக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதான். மீரா, நீ என்னோடது தானே. பரஸ்பரம் கட்டுப்படுத்த முடியாத நிமிஷத்துல அப்ப நம்ம எல்லாம் மறந்து ஒன்ன சேரணும். இந்த மாதிரி பேச்சுல மயங்கரவே இல்லை மீரா. தப்பு என்னோடதுதான். எவ்வளவு விருப்பம் இருந்தா கூட கூப்பிட்ட உடனே போற பெண்கள் கிட்ட ஆண்கள் இப்படிதான் நடந்துப்பாங்க. ஐ எம் சாரி மீரா. சாரி, அப்பாலஜைஸ் பண்ணாதீங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நான் உன்னை கல்யாணம் கட்டிக்க போறவன் தானே. சம்மதிக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்க வீட்டாளுங்களை கூட்டிட்டு வந்து எங்க அப்பாவை பாருங்க. சம்மதம் வாங்குங்க. எங்க அப்பா சம்மதிச்சா மட்டுமே நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டுவேன். அப்படி மறுத்துட்டா நான் உங்களை மறந்துடுவேன். நான் வந்து கேட்குறேன், எப்போ வரட்டும்? நான் வந்து கேட்கறதா? ஏன் சொந்த பந்தம் யாரும் இல்லையா? நாங்க கொஞ்சம் வசதியில கம்மி தான். அதை வச்சு டேய், எனக்கு பெரிய பெரிய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா யாரும் எனக்கு தெரியாது. கூப்பிட்டா வருவாங்க, வாடகைக்கு வர மாதிரி. வந்தாலும் குடும்பத்தை பத்தி குத்தங்குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு அது? நான் வந்து உங்க அப்பா கிட்ட சம்மதம் கேட்டா போதாதா? என்னைக்கு? சீக்கிரமா வரணும்ல. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரட்டுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமையா? ஆ. நில்லு. ஏய், நில்லு. உன் பேச்சுக்கெல்லாம் கோழி நிக்காதம்மா. இதை நம்ம கொல்ல வேணாம்ப்பா. மீன் இருக்குல்ல, அது போதும். நீயாச்சு அவனாச்சு எல்லாம் உன் விருப்பம். வீட்டுக்கு முதல்ல வர்றவங்களுக்கு ருசியா சாப்பாடு கொடுக்கணும். அதான் என் விருப்பம். இவ்வளவு அவசரமா முடிவெடுக்காதீங்கப்பா. ஆளை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க போதும். எப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும்னு அதை கூட நீ சொல்லிடுமா? உங்களை மாதிரி காதலிக்க எங்களுக்கு கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒத்தையடி போலாம் சின்ன ஆத்தோரத்தில் இருக்கிற அண்ணாச்சி செடியில் உள்ள பூக்களை பார்த்தா எங்களுக்கு காதல் தானா வரும். அப்படி ஒரு கடந்த காலம் இருக்கா? நாம ஒரு வீட்டு சாப்பாடு கொடுக்கலாம். கருவாட்டு குழம்பும் முருங்காய் பொரியலும் அவிச்சு முட்டையும் ஸ்நாக்ஸ். அப்படியே ஒரு ஆஃப் கோட்டர் எடுத்துக்கிட்டுமா? இந்த சாக்குல அதெல்லாம் நடக்காது. நம்ம வெல்கம் ஃபுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வறுத்த மீனும் கருவாட்டு குழம்பும் சாப்பாடும். அப்புறம் உன்னால இதெல்லாம் தனியா சமைக்க முடியுமாமா? நான் தனியா இல்ல, அதான் அப்பா கூட இருக்காருல்ல, அப்படி போடு. குமாரும் இருக்கான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அட்டகாசமான ஃபுட்டை ரெடி பண்ணலாம். அசத்து. தம்பி எங்கப்பா காணோம்? ஹலோ, என்னைய கேட்டேன். நான் இங்கதான் இருக்கேன். வெயில்ல அலைஞ்சுதான் மிச்சம். மத்தியான வண்டியும் வந்தாச்சு. ஆமா, இன்னொரு பஸ் உண்டுல்ல? ஒருவேளை கார்ல வராரோ என்னவோ. பார்த்து மெதுவா வாங்க. வாங்க, இதுதான் மீரா பவன். வாங்க ஹரி, உட்காருங்க.
இவர் தான் வீட்டோட வாரிசு. ஆஹா, உங்களுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணவும் நான் தான். இந்த ஊரை பத்தி மீரா வாய் ஓயாம பேசும்போது நான் நினைக்கல இவ்வளவு அழகா இருக்கும்னு. ரியலி ஃபேண்டாஸ்டிக். மாலை பொழுதுல பாக்குறது இன்னும் அழகு. அதான் நான் இந்த வண்டியில வந்தேன். டீ எடுத்துட்டு வரட்டா? இப்போ வேண்டாம். நம்ம ஊர் நாயர் கடையை பார்த்த உடனே தம்பிக்கு ஒரு ஆசை, அங்கேயே டீயை குடிச்சிட்டோம். என்னோட சிறு வயசு ஞாபகமும் ருசியும் இப்ப திரும்ப கிடைச்சது. உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு. நாங்க போய் ஆத்துல குளிச்சுட்டு வரோம். ஐயோ அப்பா, அதெல்லாம் பழக்கம் இல்லாதவரு. ஆ, ஆத்துல நீந்தணும்னு இவரு தானே சொன்னாரு. ஹலோ, நானும் ஒரு நாட்டுப்புறத்துக்காரன் தான். மரக்கலையில இருந்து குதிச்சு கழுத்தை தூக்கிக்கிட்டு போற ஒரு நீச்சல் இருக்குதுல்ல, அதுவும் என் ஞாபகத்துல இருக்கு. ஆரிப்பா அழுக்கா இருக்கும், சீக்கிரம் சளி பிடிச்சிரும். அம்மா இப்போ இப்படின்னா சி, போடா. இன்னும் கொஞ்சம் போடு. போதும், வயிற்றுக்கு ஏதாவது ஆயிடும். ஓ சாப்பிட கூட விட மாட்டியா? போய் இப்படி சும்மா இருடா. இன்னும் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு? கருவாட்டு குழம்பும் புளிசோறும் இருக்கு. ஆஹா, கொஞ்சம் சோறு போடு மீரா. அப்ப இன்னும் போடு. பார்த்த மாதிரி இல்லையே. அம்மா இல்லாம வளர்ந்ததால சின்ன வயசுலயே சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டா. ம்ஹும். அப்பா தான் நல்ல குக், நான் சும்மா எடுபடி. ஐயோ போதும். நான் சொல்லியிருந்தேன்ல மத்தியான வண்டிக்கு வாங்கன்னு. ஒரு லாட்ஜ் கூட இல்லாத பட்டிக்காடு இது. பொண்ணு பார்க்க வரவங்க அவங்க வீட்லயே தங்குறது இந்த ஊர் சம்பிரதாயம் இல்ல. 3-4 பேப்பர் தரேன், அதை விரிச்சு போட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கோங்க. காலையில முதல் வண்டியை பிடிச்சிட்டு கிளம்புங்க. ஏ, என்ன முணுமுணுக்கிற? ராத்திரியே போகணுமா, பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கிறாராம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? நீ அவர்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். நீங்க பார்த்ததும் அவர் இங்க வந்ததும் சம்பிரதாயப்படி ஒண்ணும் இல்ல. உன்னோட ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. நீ தம்பி ரூம்ல போய் படுத்துக்கோ. நானும் தம்பியும் ஒண்ணா படுத்துக்கிறோம். ம். இப்படி ஒரு ராத்திரி எதிர்பார்த்து தான் நான் கடைசி வண்டியில வந்தேன். இன்னும் என்னென்ன எதிர்பார்ப்பு பாக்கி இருக்கு? நிலா உள்ள ராத்திரியில உன் மடியில தலை வச்சு விடியிற வரைக்கும் நம்மளோட கனவுகளை ஒவ்வொன்றா பேசி பேசி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அனுபவம் வேணும்னு தோணுச்சு. 10 மணி ஆச்சுன்னா எனக்கு தூங்கணும். கனவு கண்டுட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. வேண்டாம், நீ யூஸ் பண்ற பில்லோ தானே, உன் வாசனை அதுல இருக்கும். எண்ணெய்க்கு வாசனை தான் வரும். இந்த தூசியை தட்டி விட்டுடுறேன். அந்த ரூம்ல தான் நான் படுத்திருப்பேன். எங்களுக்கு ஜன்னல் சாத்துற பழக்கம்லாம் இல்லை. மூடுனா ஒரே எரிச்சலா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்க வந்து கதவு தட்டிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் கத்துன பெரிய பிரச்சனை ஆயிடும். கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இது கூட கிடைக்கலனா ரொம்ப வருத்தப்படுவீங்கல்ல. கடைசி வண்டியும் வந்து போயிருச்சு. தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் இருந்தாங்க. ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கணும், அதான் வரல. இங்க வர சொல்லி ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பேன். அப்பா, கை கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். ஹலோ, இங்க வாங்க. அந்த ஹரிகிருஷ்ணன் 7-8 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. இதுவும் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரோட ஃபோனும் வேணாம். ஓஹோ, இமெயிலில் பேசினதும் தூங்காம கொள்ளாம மொபைலில் கொஞ்சிக்கிட்டதும் இப்போ என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஏன் இந்த மாற்றம்? என்கிட்ட யாரும் பேச வேணாம். நான் தூங்க போறேன். என்னை யாரும் எழுப்ப வேண்டாம். எனக்கு யார்கிட்டயும் பேச வேணாம். அவர் அடங்குற மாதிரி தெரியல. அவரால் எனக்கு தான் தொந்தரவு. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா என்கிட்ட விட்டுடு. இந்த மாதிரி அலையிற பொறுக்கிங்கள திட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
ஹலோ, மேரி ரோசி ஹாஸ்டல்? மீரா வேணுமா? எதுக்குடா நாயை கேக்குற? அவிச்சு தின்னவா? ஆ ஓ ஓ சாரி சார். அப்பாவா? அப்பா, நான் இப்பதான்ப்பா வந்தேன். எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். குமாரும் அங்க இருக்கானா? அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. நீ எதுக்குடா அப்பா கூட இருக்க? அக்காவுக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா. நீ எதுக்குடா அழுகுற? போடா போடா கழுத, போன வச்சுட்டு போடா. மீரா, உன்னோட ஹரி பேசுறேன். உன்னை போலவே நானும் சங்கடத்துல தான் இருக்கேன். எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வர ஆசை இல்லைன்னு நினைச்சியா? தெய்வத்துக்கு என் மேல பகை. எல்லா ஸ்நேகத்தையும் என்கிட்ட இருந்து தட்டி பறிக்குது. நான் உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். நிறைய பொய் பேசி உங்ககிட்ட நான் விளையாடிட்டேன். இனிமேல் எனக்கு அதை தொடர முடியாது. இப்போவாவது உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லலைன்னா நான் யாருன்னு பார்க்க வேண்டாமா? இதோ இங்க பாரு. இல்ல, இங்கிருந்து எழுந்து உன் பக்கத்துல வர்றதுக்கு என்னால் அது முடியாது. 7 மாசமா எனக்கு இந்த நிலைமை தான். நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. என்னோட கால்களுக்கு இனிமே அசைவே கிடையாதான். உலகத்தையே ஜெயிக்க என்னோட இந்த கால்களால் முடியும்னு அகம்பாவத்தோட இருந்த எனக்கு துக்கமான ஒரு நிலைமை. வாழ்க்கையில கொண்டாடிட்டு தெரிஞ்சேன்னா இங்க இருக்கிற சலிப்புல தற்கொலை செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச வழி தான் இந்த மேட்ரிமோனியல் விளம்பரம். பெண்களோட கொஞ்ச நேரமாவது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு உபாயம். என்ன பிடிக்காமையோ எனக்கு பிடிக்காமையோ பல பேர் பாதியிலேயே முடிச்சுக்கிறது தான் வழக்கம். ஆனாலும் நீ மட்டும்தான் இவ்வளவு காலம். உன்னோட குறும்பும் அப்புறம் நீ உருவாக்குன இந்த கனவு உலகமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நேரங்களில் எனக்கு இருக்கிற தளர்வாதத்தை நான் மறந்துடுவேன். என்னோட கால்களை அசைஞ்சா போதும், நான் உன் கந்தர்வனா தேடி வருவேன், உன்னை வாரி எடுப்பேன். அற்புதமான அந்த கனவுகளை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா ஆனா எனக்கு இதெல்லாம் நடந்தே ஆகணும். நீ கனவுல கண்ட வீடு நிஜத்துல இடிஞ்சு போனதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. இனியும் அதை தொடர்ந்தா ஒரு நாள் மீரா பார்க்கும்போது அதை மீராவால தாங்க முடியாது. மீரா, நீ என்ன மன்னிக்கணும். நீ எனக்கு கிடைக்கலைன்னா நான் துக்கப்படுவேன். நமக்கு வேற வழியே இல்லை மீரா. நான் இப்ப கேமராவை ஆஃப் பண்ண போறேன். இதோட நம்ம உலகம் முடிய போகுது மீரா.
ஹலோ டாக்டர். ஹலோ, தேங்க்யூ. வெல்கம். ம், இது உங்களுக்கு. புதுமண தம்பதிகளுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். இப்படி ஒரு திருமணத்தை ரொம்ப ரேரா தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி திருமணத்துக்கு சாட்சியா நிக்க ஒரு பாக்கியம் வந்ததில்ல. வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பார்க்காத ஹரிகிருஷ்ணனை இந்த நிலைமையிலையும் தன்னுடைய வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொண்ட இந்த பெண்ணோட மனசுக்கு முன்னாடி நாம தலை வணங்கணும். சாதாரணமா சொந்த பந்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கிற ஒருத்தரை இந்த பூமியில் இருக்கிற சாமிங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதம் செய்யணும். இப்படி பெருமையா சொல்றத நான் வெறுக்கிறேன். ஹரி மேல இருக்கிற அனுதாபத்தினால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. என் கன உலகத்துல என்னை பார்க்க வர ஹரிதான் இப்பவும் என் மனசுல இருக்காரு. நடன மேடையில நடனம் ஆடுற அந்த பாதங்கள் தான் என் கனவுகளோட தாளமா இருந்தது. கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில நடனம் ஆடுற அந்த பாதங்கள் என் கனவுல வந்து போற நேரம் எப்பவுமே நாங்க ஒண்ணா இருந்திருக்கோம். அதோட தொடக்கம் மட்டும்தான் இது. எதுக்கு அழுவுறீங்க? சந்தோஷம் வரும்போது அப்பாவுக்கு அழுகையும் வரும். எங்க கூட வரியா குமார்? நீ புறப்பட. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலியும் நான் தான், மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலியும் நான் தான். நான் ஒரு வீணான பொருள். எவ்வளவு காலம் நீ என்ன சுமப்ப? நான் உங்களுக்காக மட்டுமே கடவுளால படைக்கப்பட்டவ. தெரியாமல் நள்ளிரவு கூறாமல் குன்றின் கீழ் படுத்தோம் நாம். தழுவாமல் முத்தம் கொடுக்காமல் பனியின் குளிரில் இருந்தோம் நாம். harikrishnan.com இன்னைக்கு சோக கீதம் படி மூட கெடுக்காம இருந்தா போதும். மீரா, என்னை வெளியே கூட்டிட்டு போறியா? நீல வானுக்கு கீழே நம்ம தனியா. ஐயோ, எவ்வளவு நட்சத்திரங்க! நான் நினைச்சேன் ஒரு நட்சத்திரம் கூட நம்ம வானத்துல இருக்காதான்னு. நம்ம முதல் ராத்திரியை மறைஞ்சு பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இருக்கும்ல கள்ளத்தனம். உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களோட பேர் தெரியுமா? சிரியஸ், ரிஜிலஸ், ஓரியோன். அது அது சரசு. சரசுவா? சரஸ்வதி அம்மா, என்னோட அம்மா. அழகான வெண்ணிலா பெண்ணே, ஐம்பொன்னில் செய்த என் கண்ணே, அன்பென்னும் பூமர கிளையில் ஊஞ்சல் நீ ஆடிட வா 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 வா. ஆமா, சரசு ஒளிஞ்சு விளையாடுறா. மகள் கன்னியா இருக்கணுங்கிற அம்மாவோட பிடிவாதம் நிறைவேறிடுச்சுல்ல.
இன்னைக்கு இது போதும். 11 மணிக்கு சூப்பு கொடுக்க மறந்துடாத. எப்போ இங்கே தான் இருக்கணும். என்ன சொல்றாரு? மீரா வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவன் என் கூட இருக்கிறானா. அப்படியா? போயிட்டு வரேன். பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு கரெக்டாக டேபிளுக்கு வந்துடணும். இந்த சனியை முடிச்ச கரண்ட் எப்போ போகும்னு யாருக்கு தெரியும்? அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தான் கேஸ் ஸ்டவ் இருக்கே. அது அரைக்க வேணாமா? அது கரண்ட்ல தான் ஓடும். கையால் அரைக்கிறதுக்கு தான் ஒன்று இருக்கே, அம்மிக்கல். சமையல் கட்டில் ஒரு அம்மிக்கல், அது ஒரு நம்பிக்கை. ஹரிசர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நல்ல கைப்பக்குவோன்னு. எல்லாம் ருசியாக செய்வீங்களாம். ஆனால் என்ன, எண்ணெயை குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். முதல்ல இப்படித்தான் பேசுவீங்க. இதை கேட்டு ஏழைங்க அப்படியே மேலே போவோம். அப்புறம் டம்முன்னு போட்டு உடைப்பீங்க. அப்புறம் குத்தம் குறை சொல்லி எங்களை கீழே தள்ளி விடுவீங்க. அப்புறம் 3 மணிக்கு ஒரு சீரியல் இருக்கு, அதை நான் பார்க்கலாம்ல. சும்மா இருந்தாலும் சில வீட்டில் டிவிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சில சட்டம் போடுவாங்க, அதை சொன்னேன். பாத்துக்கோ, இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சரவண கூட இருந்தாலும் பவானி அம்மாவுக்கு சார் மேல ஒரு கண்ணு இருக்கணும். கடவுளே, முதல்ல இப்படி ஒரு வீட்டுக்காரமா சொல்றத நான் இப்பதான் கேக்குறேன். எல்லாரும் என்ன சொல்வாங்க தெரியுமா? கணவரோட நிழல் பக்கத்துல கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு இங்கேயே நிம்மதியா காலம் தள்ளினோம். திடீர்னு இங்க இருந்து அனுப்ப மாட்டீங்கல்ல? அது என்ன பவானி அம்மா? இங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? உடம்பு சரியில்லாம தானமா இருக்காரு. இந்த ஏழைங்களுக்கெல்லாம் இது ஒரு நிம்மதி ஆச்சேம்மா. ஐயோ, என்னையும் உன்னையும் சந்தேகப்படுவாங்கன்றியா? மிளகா அப்படி வச்சிருக்கான், ஜாக்கிரதை. engine 1300cc 87 bph. D segment கார்ல ஓவரால் லெங்த்தும் வித்தும் வீல் பேஸும் ஸ்விஃப்ட்ல இருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஏர்பேக் சிஸ்டம், ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அதுவும் இந்த கார்ல இருக்கு. அப்படியா சார்? நீங்க இண்டஸ்ல இருந்து கார் வாங்கினா 20 அவுட்லெட்ல உங்களுக்கு சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். அப்புறம் ஆக்சசரிஸோட டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஹரிகிருஷ்ணா தெரியும். இப்போ எப்படி இருக்காரு? அதே மாதிரி தான் இருக்காரு. இண்டஸ்ட்ரி டைரக்டர் போர்டில் இப்பவும் இருக்காருல்ல? இல்ல, ஷேர்ஸ் இருக்கு. நான் இங்க சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். அப்படியா? மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஹஸ்பண்டோட எப்படி இருக்க முடியுது? இத பத்தி நேத்து கூட என் ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். அப்பா பெராலிசிஸ்ல படுத்து கிடக்குறாரு. அம்மாவுக்கு சின்ன வயசு. கேட்டு பாரு. உட்காருங்க டாக்டர். மீரா, உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும். கண்களில் ரொம்ப கவலை தெரியுது இல்லை மீரா? தாம்பத்திய உறவுங்கிறது கணவன் மனைவியே உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் வாழ்க்கையில் இணைகிறது தான். இங்கே உடல் ரீதியாக இல்லாமல் மனசு தான் முக்கியமாக இருக்கணும். ஆத்ம திருப்தி கிடைக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இருந்தாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஹரிகிருஷ்ணாவுக்கு காலில் தானே ஊனம், மனசில் இல்லையே ஊனம். சார், உங்களுக்கு எந்த மாடல் வேணும்? ஸ்விஃப்ட் LXi, VXi இல்லை ZXiயா? இது ஒரு பழைய மூவ். செக். நான் சீரியஸாக ஒரு விஷயம் கேட்க போகிறேன். கேட்டால் நோ சொல்லக்கூடாது. என்னோட ஊன்றுகோலும் காப்பாளரும் ஆயிட்டியே, நோனா சொல்லுவேன்? மண்ணாங்கட்டி, நாளையிலேருந்து நான் கம்பெனிக்கு போக போகிறதில்ல. என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் இங்கே இருக்க போகிறேன். எனக்கு வேலை பார்க்க போர் அடிக்குது. ஏய், இங்கே பாரு. நீ வெளியே போய் மற்றவங்களோட பழகணும். வெளியே இருந்து கொண்டு வந்து சேர்க்குற விஷயங்கள் தான் என்ன இந்த உலகத்தோட இணைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம 2 பேர் மட்டுமே இருந்தா சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். வெளியே சந்தோஷம் கிடைக்காம இருக்கிறது தான் நல்லது. எல்லாரும் நம்ம படுக்கிறத பத்தி தான் கேட்குறாங்க. பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு தொட்டு பார்க்கணும்னு ஆசை. அதனால தான் நீ கம்பெனிக்கு போகலன்னு சொன்னியா? அப்படி இல்லை, உங்களை இங்கே தனியாக விட்டுட்டு எனக்கு எந்த சுகமும் இல்லை. எனக்கு அது பழகிடுச்சு. நானும் ஒரு வேலைக்காரனும் மட்டும்தான்.
என் உலகம் எங்கேயே முடிஞ்சிருச்சு. போதும் போதும் வேதாந்தம் பேசாதீங்க. பெரிய திருடன். என் கம்பெனில ஒரு அறிவுஜீவி சந்தோஷ் மேனன் இருக்காரு. அந்த ஆள் தந்த சீடி தான் இது. சுரேஷ் மேனன் 1-2 சினிமாவுக்கு திரைக்கதை எழுதியிருக்காராம். இங்கிலீஷ் சினிமா தான் அவரோட சாப்பாடு. ஐயோ, அந்த ஆள் இந்த சீடியை தான் என்கிட்ட கொடுத்தானா? ஹிட்லோஸ்கே அலோஸ்கேன்னு சொன்னப்பவே நினைச்சேன் எல்லாரோட வியாதியும் ஒண்ணுதான். அவனும் அவன் சினிமா. போகட்டும் விடு, பரவாயில்ல. அவர் ஒரு அன்போட கொடுத்தது தானே. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். नभसि मनसि नभसि माधि धारा. Who the hell is that? Hi, Hari. My God. சலமக்களமா வந்திருக்க. சொல்லியிருந்தா நானே அங்க வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு ஹரி சொன்னாரு. ஓ, இவதான்ல. வாவ், லக்ஷ்மி நான் இப்பதான் பாக்குறேன். மீரான்னு பேரு. ஓ, அது எல்லாரும் கூப்பிடுற பேர் இல்லையா? என்னோட ஹரிக்கு துணையா வந்த இந்த மகாலட்சுமியை நான் லக்ஷ்மின்னு தான் கூப்பிடுவேன். இன்னைக்கு 4 மணி வரைக்கும் நோ ரிஹர்சல்ஸ். மதியானம் நம்ம எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். ஒரு சின்ன ட்ரீட். டீச்சர், நான் ரிஹர்சல் பார்க்கணும்னு தான் வந்தேன். ஓகே. நான் இப்ப கிளம்பணும். எனக்கு ஏஜென்சி மீட்டிங் இருக்கு. அட்டென்ட் பண்ணியே ஆகணும். 6 மணிக்கு திரும்பி வந்துடுவேன். சரி. ஏய் விவேக். ஹாய் ஹரி. How are you? ஃபைன். நமஸ்காரம். மியூசிக். ஓகே. मनसि नभसि माधि धारा. मनसि नभसि माधि धारा. जलधर निरतन. பிரீதா, என்னாச்சு உனக்கு? ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல. என்னால முடியல. பிரெக்னெண்டா இருக்கியா? ஷரேன், இவ பிரெக்னெண்டா இருக்காளா? எனக்கு தெரிஞ்சில்ல. கல்யாணம் ஆச்சுன்னா கர்ப்பம்லாம் வரும். இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொன்னேன்ல. நீ கேட்டியா? அப்ப எழுந்துரு, ஸ்டார்ட் பண்ணலாம். என்னால முடியல. ப்ளீஸ். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க.
நான் இனிமேல் திரும்பி வர மாட்டேன். என்னை பார்க்கலன்னு ஊரை கூட்டாதீங்க. மீரா, நீ இங்க இல்லாம இனியும் இந்த ஐஸ் வச்சு பேச வேணாம். உங்களுக்கு கேவலமான மனசு. அதை நான் நேத்து பார்த்தேன். நீ மனசு திறந்து சந்தோஷமா சரியா மீரா? ஆம்பளைங்களை கண்டா பயப்படுறியே, அது எதுக்கு? ஹரிய விட்டு போறது நேத்து வரைக்கும் எனக்கு உயிர் போறதுக்கு சமமா இருந்தது. நான் தானே ஹரியை காதலிச்சது. என்னோட விருப்பத்தினால தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். ஹரியோட வைஃப் அது எனக்கு அகம்பாவத்தை கொடுத்துச்சு. வேண்டாம், இந்த உறவை இதோட முடிச்சுக்கிறது நல்லது. மீரா கூட இருக்கிறப்போ ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர்றதில்ல. ஆனா நேத்து மீரா இல்லாததால ராத்திரியில் ஒரு பைத்தியக்காரனை போல அலறிட்டு இருந்தேன். அதுக்கு மீராவை நான் கெடுக்கணும். அதுக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்தியிருக்கேன்னு சொன்னப்போ உன்னை உதைக்கலாம்னு தோணுச்சு. நான் ஒரு சுமாரான பொறுக்கிதான். பெண்களை வசப்படுத்த குறி வச்சேன்னா அது தப்பாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா இந்த நிமிஷம் வரைக்கும் மீரா மேல மதிப்பு மட்டும்தான் இருக்கு. ஓ மேல கேவலமான எண்ணம் தான் இருக்கு. அசைய கூட முடியாது ஜடம் போல கிடக்கிற என்ன கொன்னுடுங்கன்னு டாக்டர் கிட்ட நான் கெஞ்சினேன். எவ்வளவோ கேட்டேன், அவரு கேட்கல. இப்ப எல்லாம் நஷ்டப்பட்டனா நண்பனான உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் என்ன இந்த நரகத்துல இருந்து உன்னால காப்பாற்ற முடியுமா? ஆண்கள்னாலே அவளுக்கு பயம்னு சொல்றப்ப சத்தமா சிரிக்க கூட தெரியாத மீராவை பார்த்து நான் பயப்படுறேன். எனக்கு பணிவிட செய்ய ஏன் சந்தோஷத்துக்காக மீரவ நான் ஏன் பழிகடாவாக்கணும்? மோகினி டீச்சர் மேல அடிமையா இருந்த உனக்கு அவளோட குணம் தான் இருக்கும். இப்போ உன் தலையில இந்த ப்ரொடக்ஷனும் யூனிக் மேடையில ஏறி நடனமும் தான். வீல் சேர்ல இருக்கிற நடன கலைஞன் ஒன்றை சுத்தி பத்திரிக்கைக்காரங்க ஓடி வருவாங்க. ஆசைகள் ஒவ்வொன்றா தன்வசம் அடிமையாக்குறத பத்தி நீ பேட்டி கொடுப்ப. அந்த ஆர்வத்தில் இருக்கிற நீ அதுக்கு தடையா வர்ற எல்லாத்தையும் தகர்த்துருவ. இப்போ மீரா உன் நிம்மதியை கெடுக்கிறா. நீ அதை தவிர்த்து தான் ஆகணும். இல்ல விவேக், எங்களுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நாங்க 2 பேரும் தப்பிச்சே ஆகணும். பெண் என்கிற நிலைய மீரா பூர்த்தி அடையணும். படைப்போட எல்லா அர்த்தங்களையும் அவ அனுபவிக்கணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமை வந்தப்போ அவ என்ன விட்டு போயிட்டா. அதனால மீராவை உங்ககிட்ட ஒப்படைச்சா இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில பார்த்த அதிர்ஷ்டங்கள்லாம் மிஸ்டி செந்தின் சாயலா தான் இருக்கு. இதுதான் நடக்கணும், இதுதான் எனக்கு வேணும்னு நீ அடம்பிடிச்சிட்டு இருக்க. டேய், இதெல்லாம் நாடகத்திலேயே சினிமாவில் இருந்தாண்ட முடியும். வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம்தான். நீ முதல்ல மீராவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அப்புறம் உன்னையும். நீ சுடுகின்றாய். ப்ளீஸ் ரிப்பீட். ஸ்டாப் ப்ளீஸ். ஹரி, ஏன் இப்படி? இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கல. எல்லாரும், மோகினி டீச்சர் உட்பட எல்லாரும் கட்டாயப்படுத்தினால தான் நான் சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு நீ என்னை பார்க்க வர்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்போ தான் என்னோட நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உன்னோட வரவை எப்பவுமே தவிர்க்கணும். அதனால எனக்கும் உனக்கும் நிம்மதி கிடைக்கும். அப்படி உன்னை நான் திருப்பி அனுப்புறதுக்காக கடினமான நிறைய வார்த்தைகளை நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அது தேவைப்படல. என்னோட வீட்டோட நிலைமை உனக்கு தெரியாதது இல்ல.
சொந்தமா முடிவெடுத்தா நான் மட்டும்தான் கஷ்டப்படணும். அதனால எல்லாரும் சொல்றத கேட்டுதான் இந்த முடிவெடுத்தேன். ஹரியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. பிரீதா, நீயும் செருனும் சேர்ந்து என்னோட இந்த ப்ராஜெக்டை பெருமைப்படுத்தணும். என் மேல வச்சிருக்க அன்பை ஸ்டேஜ்ல நீ காட்டணும். அதான், அது மட்டும்தான் நீ எனக்கு செய்ய வேண்டியது. பிரீதா, எவ்வளவு நேரமா நான் இங்க காத்துட்டு இருக்கிறது? கிளாக்ல கவுண்ட் டவுன் செட் பண்ணி வச்சிருக்கேன். 7 மணி அடிச்சா ஷோ ஆரம்பிச்சிரும். இடையில நிறுத்த போறதில்ல. கிரீன் ரூம்ல அங்க யாருமே இல்ல. எல்லாம் எங்க போயிருந்தீங்க? யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதை சொல்றதுக்கு உரிமை யாருக்கு இருக்கு? நான் தான் சொன்னேன், நான் இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க மாட்டேன். பிரீதா, சரி நீ எதுவானாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்தோம். பிரீதா, இது என்னோட கனவு. வாழ்க்கையில இனி ஒன்றும் செய்ய முடியாதவனோட வெற்றி லட்சியம். எல்லாம் என் கையை விட்டு போகும்போது நீயும் என்ன தவிர்க்காத ப்ளீஸ். சரின்னு கூப்பிடு. நான் அவன் கூட சண்டை போடுறேன், இல்லைன்னா கெஞ்சுறேன். முடிவை அவன் கண்டிப்பா மாத்திக்குவான். சரேன், சரேன். வேண்டாம், வற்புறுத்தாதீங்க. எங்க உறவு உடைஞ்சு போயிடும். அப்படி உடையாம இருக்கணும்னா எங்களை போக விடுங்க. நாளைக்கு ஆயிரக்கணக்கான பார்வைகளோட முன்னால, அப்புறம் வெளிநாடு. ஓகே, எல்லாம் நீ தானே சொன்ன. நாம இந்த ப்ரொடக்ஷனை நடத்துறோம். நிச்சயமா நம்ம சொன்ன நேரத்தில் நடத்துறோம். அப்புறம் பிரீதாக்கு பதிலா வேறொரு பொண்ணை பார்க்குறோம். இருக்கிற நேரத்தை வச்சு நான் அவளுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீ நினைக்கிறியா? 1 மாசத்துக்கு மேல நேரம் செலவு பண்ணி கற்றுக் கொடுத்ததெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மால முடியாதது ஒன்றும் இல்லை. நானும் ஸ்டேஜில் இருப்பேன். ஒருவேளை கற்பனைகளுக்கு ஏற்ற மாதிரி வராமல் இருக்கலாம். இருந்தாலும் ராத்திரி மழை ஒரு நல்ல அனுபவத்தை தரும். நீ மட்டும் எதுக்கு என் கூட? மேரா போயிட்டா, பிரீதாவும் நீயும் போகக்கூடாதா? எனக்கு யாரும் வேண்டாம். ஹரி, போன்னு சொல்லிட்டேன். போ.